அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரத்தோடு நம்மளுக்கு வருகிறது. மாலை நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு நாளாகும். புது வருடத்துல நம்மளுக்கு 2வது நாளாக இன்றைய நாள் வருகிறது. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு திருவோணமும் வருது. இந்த மார்கழி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த திதிகள் கிழமைகள் வருவது மிக மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த திருவோணத்தன்று பெருமாளை நாம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும். அதுல வியாழக்கிழமையோடு வருவது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பானது. இப்போ வியாழக்கிழமை நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜை வீடுகள்ல செய்வோம். அப்படி நீங்க வீட்டுல லட்சுமி குபேர பூஜை மாலை நேரத்துல செய்யறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லம்மா நாங்க லட்சுமி குபேர பூஜை எல்லாம் செய்ய மாட்டோம், ஆனா தினமும் காலையிலயும் மாலையிலயும் விளக்கு போட்டு சாமி மட்டும் கும்பிடுவோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. இன்றைய நாள் மாலை வேளையில, அதாவது மாலை 5 மணிக்கு மேல இரவு 8 மணி வரைக்கும் நீங்க இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். யார் யார் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருவருமே ஏற்றலாம். இதை சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றி நாம வழிபாடு செய்ய வேண்டும். அதனால பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கணவர் இல்லைன்னா குழந்தைகளை விட்டு இந்த தீபத்தை ஏத்த சொல்லுங்க. இல்ல நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் செய்யக்கூடாது. எங்க வீட்டுல யாருமே இல்லம்மா, நான் ஒருத்தி தான் இருக்கிறேன், ஆனா நானுமே மாதவிடாய் காலத்துல இருக்கிறேனே, நான் எப்படி ஏற்ற முடியும் அப்படின்னா இந்த வாரம் ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையில இந்த தீபத்தை ஏத்தலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பா செல்வ வளம் அதிகரிக்கும், பணப்புழக்கங்கள் உங்க வீட்டுல அதிகரிப்பதை நீங்க கண்கூடா பாப்பீங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றுமே மாலை வேளையில இந்த தீபத்தை ஏத்துங்கள். இந்த தீபம் குபேர தீபம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா வட இந்தியர்கள் இந்த தீபத்தை அவர்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள். அவங்க இந்த குபேர தீபத்தை ஏற்றி நிச்சயம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை அடைவார்கள் அப்படின்னு அவங்க, அதாவது நார்த் இந்தியன்ஸ் இப்ப ரொம்ப அந்த தீவிரமா அதை வச்சு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பலன்களும் கிடைத்திருக்கிறது. அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நாமளும் இந்த தீபத்தை ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான். தீபம் ஏற்றுவதனால் ஒரு வீட்டுல நன்மை நடக்குமே தவிர சத்தியமா சொல்றாங்க கெட்டது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம முன்னோர்களே சொல்லி வச்சிருக்கிறாங்க, விளக்கு வச்ச வீடு வழங்காம போகாது அப்படின்னு. எப்பவுமே நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நான் சொன்ன மாதிரி மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும்? இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நாம சொல்லக்கூடிய ஒரு குபேர மந்திரமும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்காக சொல்றேன். உங்களுடைய நிலை வாசலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அது எவர் சில்வராக இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எவர் சில்வர் பிளாஸ்டிக்கை தவிர்த்துடுங்க. பித்தளை செம்பு இது மாதிரியான இருக்கக்கூடிய பொருட்களான தட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல அச்சதை போட்டுக்கோங்க. வெறும் பச்சரிசி மஞ்சளும் கலந்து நம்ம அச்சதை ரெடி பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த அச்சதையே தாங்க. அதுல நீங்க அதை பரப்பிட்டு அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல குபேர தீபம் இருக்குது அப்படின்னா அந்த குபேர தீபத்தையும் நீங்க வச்சுக்கலாம். நிறைய வீடுகள்ல குபேர தீபம் கூட எங்க வீட்டுல இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் அகல் விளக்கும் சொல்லியிருக்கேன். உங்க வீட்டுல குபேர விளக்கு இருக்குதுன்னு அதை வச்சுக்கோங்க. இல்லாதவங்க மண் அகல் விளக்கே வச்சுக்கலாம். அதுல நல்லெண்ணெயோ நெய்யோ ஊத்திக்கோங்க. பச்சை நிற திரி போட வேண்டும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பச்சை நிற திரிய போட்டு அதை அந்த நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊத்தி இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 4 5 கற்கண்டை போட்டுட்டு இந்த தீபத்தை உங்க வீட்டின் நிலை வாசல்ல ஏற்ற வேண்டும்.
நிலைவாசல் படியில வந்து நீங்க ஏத்தி வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க லட்சுமி குபேர பூஜை செய்யறீங்க அப்படின்னா உங்க பூஜை அறையில தீபம் ஏத்தி அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லம்மா நாங்க வந்து லட்சுமி குபேர பூஜையெல்லாம் செய்யல அப்படின்னா கூட நீங்க முதல்ல நிலைவாசல்ல இந்த குபேர தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அதற்கப்புறம் தான் உங்க பூஜை அறையில வந்து நீங்க தீபம் ஏத்தி வைக்க வேண்டும். இப்ப இந்த குபேர தீபம் ஏத்தும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் ஒண்ணு இருக்குது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக, ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக, ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக. அந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறையில வந்து தீபம் ஏத்தி வச்சுட்டு நெய்வேத்தியம், குபேரருக்கு என்ன பிடிக்கும்? அவள் பிடிக்கும், ஊறுகாய் பிடிக்கும், நெல்லிக்காய் பிடிக்கும். நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். குபேரருக்கு பிடித்தது இனிப்பு வகைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதையுமே நீங்க செய்து வைக்கலாம். இப்படி நீங்க செய்து வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப எளிமையா 2 லட்டு கூட வாங்கிட்டு வந்து நீங்க கடையில இருந்தே வாங்கிட்டு வந்து கூட நீங்க வந்து அதை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இனிப்பு வகைகள் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்கனி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே இந்த நெல்லிக்கனியை ஏன் வைக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா குபேரருக்கு வந்து தன்னுடைய செல்வங்கள், நாடு, அரசு எல்லாம் இழந்து விட்டார். அப்ப சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறாரு, என்னுடைய இழந்த செல்வத்தை நான் திரும்ப பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப சிவபெருமான் சொன்னாராம், ஒரு நெல்லி மரத்தை வளர்த்துட்டு வா, நீ 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 இழந்த செல்வம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த நெல்லிக்காய் மரத்தை வந்து இவர் வளர்த்து வந்திருக்கிறாரு. அது வளர 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 இவருக்கிட்ட இருந்து போன நகைகள், செல்வங்கள், நாடு, நகரங்கள், மக்கள், இவரோட ஆட்சி எல்லாமே வந்து திரும்ப கிடைச்சிருச்சாமா. அதனாலதான் அந்த நெல்லிக்கனி அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த நெல்லிக்கனியும் நீங்க நைவேத்தியமா வச்சு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்க இதை செய்யுங்க. லட்சுமி குபேர பூஜை செய்யறவங்க லட்சுமி குபேரர் படத்தை வச்சு நாம அதுக்கு ஒரு தனியா ஒரு பூஜை பண்ணுவோம். அது எப்படின்னு நான் ஏற்கனவே அதை வந்து ஒரு பதிவா கொடுத்துருக்கிறேன். திரும்பவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அதுக்காக தனியா ஒரு பதிவு கொடுக்குறேன். இதுல வந்து நீங்க இந்த தீபத்தை ஏற்றி சும்மா நீங்க வழிபாடு மட்டும் செய்றீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த தீபத்தை வந்து நீங்க நிலைவாசல்ல ஏற்றி வச்சுட்டு வாங்க. நிச்சயம் பண வரவு அதிகரிக்கும். நீங்க பிசினஸ் பண்றீங்க ஓனா அப்படின்னா தொழில வியாபாரத்துல வந்து அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் பெருகும், பொருளாதார நிலை வந்து உயரும். கண்டிப்பா கை மேல பலன் தரக்கூடியது. நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏத்தி குபேரரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்தை வந்து எட்டுவீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.